உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள். மதுரையில் நாளை நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? பூங்குழலி, மதுரையில் நாளை முருகன் மாநாடானது இந்து முன்னணி சார்பாக நடைபெற உள்ளது. இது மதுரை பாண்டி கோயில் அருகே உள்ள அம்மா திடலில் நடத்த திட்டமிடப்பட்டு தற்போது பணிகளானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டிற்கு முன்னதாக அறுபடை வீடுகளின் கண்காட்சியானது இந்து முன்னணி சார்பாக ஏற்பாடுபடுத்தியுள்ளது. இதில் முதல் படை முருகனிலிருந்து 6ஆம் படை பழமுதிர்ச்சோலை வரைக்கும் அந்த கோபுரம் வடிவிலான காட்சிகள் படுத்தப்பட்டு உள்ளே முருகன் சிலை போன்ற ஒரு உருவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 6 படை வீடுகளிலிருந்தும் வேல்கள் பூஜை செய்யப்பட்டு இந்த முருகன் சிலைக்கு முன்னால் வைக்கப்பட்டு தினமும் காலை மாலை நேரங்களில் பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது. 16ஆம் தேதி இந்த கண்காட்சி தொடங்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து 5 நாளாக 1.5 லட்சம் பக்தர்கள் வருகை தந்திருப்பதாக இந்து முன்னணி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இன்று விடுமுறை நாள் என்பதால் அதிக அளவு மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதி மாவட்டங்களிலிருந்து மக்கள் கூட்டமாக காலை முதலே சாமி தரிசனம் செய்வதற்காக இந்த கண்காட்சியை பார்த்துவிட்டு 6 படை வீடுகளையும் ஒரே நேரத்தில் பார்க்க வேண்டும் என முருகன் பக்தர்களின் கனவாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த மாதிரி கண்காட்சியை தற்போது அதிக அளவு பக்தர்கள் காலை முதலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நாளை நடைபெறும் இந்த முருகன் மாநாட்டிற்காக பல்வேறு மாநில தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் திரைப்படங்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அழைப்புகளானது கொடுக்கப்பட்டிருப்பதாக இந்து முன்னணி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது அனைத்து கட்சி சார்பாகவும் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது உத்தரப்பிரதேச பிரதமரும் முதல்வரும் யோகி ஆதித்யநாத் மற்றும் ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் வருகை தருவதாக இருப்பதாகவும் இதே போல திரைப்பிரபலங்களும் அதிக அளவு வருகை தர இருப்பதாகவும் தகவலானது வெளியிருக்கிறது. இந்த நிலையில் 5 லட்சம் மக்கள் இந்த மாநாட்டிற்கு பங்கேற்பார்கள் என இந்து முன்னணி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் பிரச்சனை மற்றும் சென்னிமலை பிரச்சனையை தொடர்ந்து தற்போது மதுரையில் இந்த மாநாட்டிற்காக நடத்தப்படும் இந்த மாநாடு முருக மாநாடு என அழைக்கப்பட்டு தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம், இங்க எதுக்காக வந்திருக்கீங்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கும்பகோணத்துல வந்திருக்கோம் சார், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல வந்திருக்கோம். முருக மாநாடுக்காக வந்திருக்கோம். முருக பக்தி விட்டு வச்சிருக்கோம், ஃபேமிலியோட வந்திருக்கோம். நாளைக்கு வர முடியாத சுச்சுவேஷன் இருக்கு, அதான் இன்னைக்கு வந்துட்டோம். நம்ம 6 படை வீடு ஒரே இடத்துல இருக்கு, இது பார்க்க வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா அருமையாக இருக்கு சார், நல்லா அருமையா இருக்கு. எல்லா 6 படையும் ஒரே இடத்துல பார்க்கறது ரொம்ப வசதியா இருக்கு, ஈஸியாகவும் இருக்கு, நல்ல வசதி செஞ்சு வச்சிருக்காங்க. முன்னாடி 6 படி போயிருக்கீங்களா இல்லை இதுதான்? அது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு, இது ஒரே இடத்துல பார்க்கறது ரொம்ப வசதியா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கறது ஒரே இடத்துல பார்க்கறது ரொம்ப அமைதியாக இருக்கு, சாந்தமா இருக்கு, வசதி வாய்ப்பு நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க, நல்ல திருப்தியாகவும் இருக்கு, அருமையாகவும் இருக்கு. நன்றி. பார்க்கலாம், பக்தர்களை 6 படை வீடுகளும் ஒரே இடத்துல பார்ப்பது மிக மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் இந்த பகுதி பார்க்கறதுக்காக குடும்பத்தோடனே பல மாவட்ட தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காரு. இதே போல திண்டுக்கல், தேனி, தென் மாவட்டங்களிலிருந்து அதிகமான மக்கள்கள் இந்த 6 படை வீடு கண்காட்சியை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்காங்க. நாளை நடைபெறும் இந்த மாநாடு 5 லட்சம் மக்கள்கள் கூடுவார்களும் இதற்காக பல்வேறு ஏற்பாடு வசதிகளும் இந்து முன்னணி சார்பாக செய்யப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ். உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள்.